குட் மார்னிங் மக்களே எல்லாருக்கும். ஸோ குட் மார்னிங் ஃப்ரம் காஷ்மீர். இப்போ தான் இருந்தோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. ஸோ இவனுங்களாம் எந்திரிச்சிட்டானுங்க, கொஞ்சம் கச்சன்னு கத்திகிட்டு இருக்கானுங்க. நம்ம இப்போ தான் எந்திரிக்கிறோம். சும்மா டயர்டு, நேற்று வந்து தூங்கிட்டோம். உங்களுக்கு நான் கிளைமேட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ மூஞ்சி பார்த்தீங்கன்னா நல்ல டயர்டாக இருக்குது. ஸோ நான் காஷ்மீரில் நல்லா தூங்கியிருக்கேன். ஸோ சூப்பர் தூக்கமாக இருந்துச்சு காஷ்மீர். அப்படியே காட்டுறேன், வியூ காட்டுறேன் பாருங்கள். ஸோ காஷ்மீர் மக்களே எப்படி இருக்குது? இன்னும் வெளில போல். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹீட்டர் போட்டு தூங்கிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரெடி ஆகிட்டோம் காஷ்மீர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடி ஆகிடுங்க. நேற்று உங்களா வியூ காட்டினேன்ல, ஸோ இதுதான் நம்ம ஸ்டே, ஹோட்டல் பாரடைஸு. ஓகே, காஷ்மீர் நம்மளை வந்து வரவேற்றுட்டே இருக்குங்க. ஃபுல்லாக வந்து ஸ்னோஃபால் இன்னும் நான் பார்க்கல. ஃபால்க்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஏறிட்டு நம்ம வந்திருக்கோம் அப்படின்ட்டு, செக் போஸ்ட்லாம் செக் பண்ணிட்டு வந்திருப்போம் அப்படின்ட்டு. ஸோ பசங்க நம்ம ஸ்குவாட் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு பேலஸ் தாங்க வந்திருக்கேன். ஸோ என்ன பேலஸு, என்ன டிக்கெட்டு, இதுக்கு நம்ம டிக்கெட் தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வரவங்க எங்கே போவாங்க அப்படின்னா, கார்டன் ஒன்று இருக்குது. ஸோ கார்டன் பக்கத்தில் நான் சொல்லியிருந்தேன்ல டல் லேக், அது போவாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா இங்கே மாதிரி ஒரு பேலஸ் ஒன்று இருக்குது. ஸோ பேலஸை சுற்றி பார்க்கலாம். இது வந்து என்ன பேலஸ்னால் பாரி மஹால். எனக்குமே கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல, நான் செக் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இது டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அடல்ட்டுக்கு வந்து 30, சைல்டுக்கு 12. ஸோ ஃபாரினர் தான் 100 ருபீஸு. ஸோ என்னன்றதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ ஸ்னோ பார்த்தீங்கன்னா அங்கங்கே போட்டிருக்காங்க, அங்கே ஃபாலுமே இருந்துருக்கு. ஜஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பாரி மஹால். வேறு மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக க்ரீனிஷாக ஒரு கார்டன் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா ஓரளவுக்கு காஷ்மீரோட வியூ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 1, 2 லேயர் இருக்குது. ஸோ நான் அந்த லேயருக்கு நம்ம போவோம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக புகையாக வருது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த எண்டு அந்த எண்டு மேலே டாப் லேயர் 3 லேயரு. ஸோ மரங்கள் அங்கங்கே வெட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு எனக்கு என்னவா இருந்திருக்கும், கெஸ் பண்ணுங்கள் யாராவது தெரிஞ்சிச்சுன்னா. ஸோ அந்த ஒரு வே, இங்கே ஒரு வே, நம்ம இந்த வேலை தான் வந்திருப்போம். கை வரைச்சிருச்சு காஷ்மீரில், வேறு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த பேலஸ்லேருந்து கிளம்பிடலாம். ஸோ இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை கைஸ், நார்மலாக இருக்குது. ஓரளவுக்கு அந்த காஷ்மீரோட வியூ பார்க்கலாம். ப்ளஸ் அந்த பைன் ட்ரீ வந்து அங்கங்கே கொஞ்சம் 2-3 இது வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுக்கு மேலே வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, ஜாலியாக ஃபன்னாக இருக்காராம் இருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னா, ரொம்ப கோல்டாக இருக்கனால ஒரு ஹாட் சாக்லேட்டும், நிறைய பேர் ஹாட் சாக்லேட் சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் காஷ்மீரி காவா சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், பாதாம்லாம் போட்டு சாஃப்ரான்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். வா, செம்மையாக இருக்குங்க. அது மாதிரி பாதாம்லாம் பயங்கரமாக இருக்குது. பாதாம், சாஃப்ரான், மூலிகை வாட்டர் குடிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது சுடு தண்ணியில். நைஸ். ஓ இடி பகத், என்னது பகத் கனி, ரைட்? பகத் கனி சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பரோட்டாவா? இந்த ஊர் பஃப் மாதிரி இருக்குல்ல, சால்ட் பஃப் மாதிரி இருக்கு. காஷ்மீர் பகத் எதிர்பார்த்த டேஸ்ட் தான் அது. பஃப் மாதிரி தான் இருக்கு, ஆனால் கோல்டாக இருக்குது. பட் எனக்கு வேணாம், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. நல்ல ஒன்று வாங்கினீங்க, நல்ல ஒன்று வாங்கினீங்க. இல்லை அது அப்படிதான் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். இதே டேஸ்ட் அவங்க சாப்பிட்றாங்க. நம்ம சிட்டா ரைஸ் கிட்டத்தட்ட பரோட்டா டைப்பில் தான் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்களேன், டாக் வந்து புசுன்னு இருக்குது. இன்னும் டாக் 2-3 இருந்துச்சு, நல்லா ஃபர்ரு வச்சு நிறையா புசுன்னு இருந்துச்சு அந்த டாக்லாம். ஸோ மார்னிங் நம்ம நிறைய பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டோம். பட் இருந்தாலும் இந்த மைதா நம்ம வேணாம், ரொம்ப இதாக இருக்குது. கிவ் மீ ப்ரோ ஹாட் சாக்லேட். ஹாட் சாக்லேட் வாங்கிட்டோம் நம்ம. இந்த வருது பாருங்கள் டாக், இந்த தான் பாருங்கள் இவ்வளோ புதுசுன்னு இருக்கும் பாருங்கள். ஃபர் இவ்வளோ காஷ்மீர் டாக்ஸ் எப்படி தான் இருக்கும் போல். வா எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ
சூப்பராக இருக்குல்ல ஹாட் சாக்லேட். அடிக்கிற குளிருக்கு ஹாட் சாக்லேட் வேறு மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருக்குது. பிடிச்சே ஆகணும் போல இருக்கு மஸ்ட்டு. இப்போ ஒரு வியூ உங்களுக்கு காட்டுறேன், அந்த வியூ மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வாவ், இந்த ரியல் காஷ்மீர் அண்ட் ரியல் அட்வென்ச்சர் அப்படி இருக்குங்க. என் முன்னாடி இருக்கிற வியூ உங்களுக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது இந்த வியூ. ஓ செம்மையாக இருக்குது பாருங்கள். டாப் மவுண்டெனு, அதுக்கு மேலே ஸ்னோ இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா லிட்ரலி மவுண்டைன் வந்து ஸ்னோ ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். லிட்ரலி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வியூ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க இன் காஷ்மீரில். வாவ், இதில் மொபைல் எடுக்கிறது வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. 5x ஜூம் பண்ணி லக்ஸரி லேயராக திருது. ஆனால் செம்மையாக இருக்குது மக்களே. இது உங்களுக்கு இப்படி தெரிஞ்சாலும் நான் வந்து ஃபோனில் எடுக்கிறேன், அதை அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள், அந்த வியூ சூப்பராக இருக்கும். இங்கே வியூ உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியலனாலுமே அந்த ஃபோன் வியூ வந்து இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் கைஸ். அப்படி தான் இருக்குது. ஓ ரியல் பேரடைஸ். அது லிட்ரலி அது சொர்க்கம் மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது த ரியல் அட்வென்ச்சர் ஆஃப் காஷ்மீர். ஸோ நம்மளும் அதை கண் வழியாக வந்து ஓரளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு மிச்சத்தை நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். வியூ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த கார்டன்லேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. ஸ்டில் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி ஆகுது. ஆனால் 12 மணி மாதிரிலாம் தெரில. சுத்தமாக சூரியன் வரவே இல்லை. சூரியன் இங்கே ஒளிஞ்சு கிடக்கிறாப்புல, அதை தான் ஃபைன் பண்ணோம். இப்போ இங்கே இந்த வியூ பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சுல. ஆனால் இப்போ பெருசாக வந்து ஏன்னா காஷ்மீரில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஏன்னா நான் வந்து ஒன் டே அடாப்ட் ஆகணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெருசாக ஸ்பாட்டு இன்றைக்கி ஃபைன் பண்ணலைனாலுமே நாளைக்கான ஸ்பாட்டு தான் தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அந்த கார்டனு வாரி மஹால் அந்த மாதிரியே போயிடுச்சு. ப்ளஸ் இப்போ இதுக்கப்புறம் வந்து இப்போது ஸ்பாட்டு தான் டல் லேக்கு. ஸோ அந்த வியூ உங்களுக்கு நான் இங்கேருந்து டாப் ஆஃப் த வியூவில் காட்டுறேன். அந்தளவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, பட் ஓகே. டல் லேக் வந்து அங்கே தான் இருக்குது, நம்ம அங்கே தான் போக போகிறோம். அதுதாங்க இருக்கிறதுலே சரியான ஸ்பாட்டு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்து இந்த கார்டன்லேருந்து கிளம்புறோம். என்ன ஸ்பாட்டுனா காஷ்மீரில் சரியான ஃபேமஸ், உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு ரைடு, விச் மீன்ஸ் இதான் அது. ஸோ கம்ப்ளீட்லி ஷிக்கார் ரைடுங்க. இது வந்து லேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உள்ளேயே வந்து திங்ஸ்லாம் இருக்கும். அவங்க வந்து ஆத்தென்டிக்காக அந்த போட்டை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த தால் லேக்கில் நம்மளை வந்து கூப்பிட்டு போகிறது தான் இந்த ஷிக்காரா ரைடு. இது நாங்கள் 6 பேர் இருக்கோம். எவ்வளோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றதான் நாங்கள் செக் பண்ணி அந்த ஷிக்காரா ரைடு எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். பட் எங்கள் டிரைவர் நான் என்ன சொன்னேன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் நான் சொன்னேன்னு சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொன்னார் அவர். என்ன பிளான் பண்ணுறாருன்னு தெரியல. சாரிங்க யூடியூபர். ஸோ இது எல்லாமே ஷிக்கார் ரைடு தாங்க. இப்போ ஒன்று வருது பாருங்கள் போட்டு, சூப்பராக. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கோம் நிறையா ஷிக்காரா ரைடு மாதிரி. எங்களுக்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னு ஆஸ் ஆஃப் நோ இன்னும் சொல்லலை, எங்களுக்குமே தெரியல எவ்வளோ சொல்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கோம், பேசி நடத்திட்டு பர்சன் போட் வந்து 2000 சொல்கிறாங்க. அதுவே வாடா, அதுவே அதனால தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம 6% தயவு செய்து வந்தீங்கன்னா தயவு செய்து இங்கே பார்கெயின் பண்ணுறது தான் இங்கே பெரிய உகந்ததானே இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பாருங்கள் கம்ப்ளீட்லி சூப்பராக இருக்கும் அந்த ஷிக்கார் ரைடு. லிட்ரலி ஒரு மாதிரி ராஜா பகூத் மாதிரி சீட்ஸ்லாம் இருக்கும். ஆனால் பேசிக்கலி இது கப்புள்ஸுக்கு நல்லா இருக்குங்க அந்த ரைடு. அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பசங்க அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா தெரியல நாங்கள் எந்த அளவுக்கு எடுக்க போகிறோன்ட்டு, எந்த மாதிரி போட் எடுக்க போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. இங்கே அந்த காபாலாம் வந்து இங்கே வந்து குடிப்பாங்க, அந்த காவான்னு சொல்லுவாங்கல்ல, அது நான் இன்கேஸ் அங்கே அந்த வேலை வாங்கினேன்னா நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ நீண்ட டிஸ்கஷனுக்கு அப்புறம் என்னன்னா ஒருத்தர் கேட்டிருக்கோம் நாங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2000 ரூபாய் கொடுங்க எல்லோரும் வாங்க போட்டில் ஏறிக்காங்க நான் வந்து மார்க்கெட்டு டல் லேக்கு எல்லாத்தையுமே நான் சுற்றி காட்டிடுறேன் அப்படின்றாரு. பட் எனக்கு சாத்தியமாக தெரியல. நாங்கள் அதனால் போட் என்னன்றதை பார்க்க போகிறோம். பட் திருப்பி அதே பிளேஸ் தான் வந்திருக்கோம். மறுபடியும் அவங்களை கூப்பிட்டு போகிறோம், பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க. ஸோ உள்ள ஃபைனலைஸ் பண்ணி நம்ம வந்து இந்த போட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு 2000 ரூபாய் கேட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஒருத்தர் இருந்துச்சுன்னா அவருக்கு நம்ம 200 rupees கொடுத்தலாம் அப்படின்றதான் பிளான் ப்ரைஸ் ஏற்றிட்டோம். ஆனால் வந்து அங்கே ஷூ ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே 4 பேரும் ப்ளஸ் இங்கே 2 பேரும் ஏறதான் கதை. பட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரைடை வந்து உங்களுக்கு நான் மறக்காம மிஸ் பண்ணாமல் காட்டுறேன். ஸோ இந்த ஷிகாரா ரைடு எப்படி இருக்குன்னு பாருங்க இவங்க கூட சேர்ந்து. ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ ஷிகாரா ரைடு வேற லெவல் ஆட்டம் காட்டுது. ஒன்று ஆட்டம் பயங்கரமாக காட்டுது. விஜய் நாடுதா भैया भैया क्या भैया எனக்கு பயமாகுது भैया நம்ம வந்து சிகாரா ரைடு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இந்த போட்டில் தாங்க போனோம். ஸோ சூப்பராகவே இருந்துச்சு இந்த போட்டு. தேங்க்ஸ் டு திஸ் பீப்புள், காஷ்மீரி பீப்புள். ஆனால் நம்ம வந்து 4500 ரூபாய் சொன்னாங்க. நம்ம வந்து 2000 ரூபாய் கிட்ட பேசி 6 பேர் அப்படின்றத நம்ம வந்து போயிட்டு வந்துட்டோம். இந்த சிகாரா ரைடு எப்படி இருந்துச்சுன்றது மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய பேர் போயிருப்பீங்க, பட் யாராவது போகலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஸோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ நம்ம இப்போ அந்த ஷிகாரா ரைடுக்கு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலான் இருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம பெருசாக நான் ஒன்றும் வாங்கலை. ஆனால் ஆல்சோ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இங்கே பார்கெயின் போயிட்டுருக்கு பாருங்கள். ஒத்துக்க மாட்டான். 2000 ரூபாய் தான் சொன்னோம், ஆனால் ஒத்துக்க மாட்டான். என்ன சொல்கிறாப்ல? என்ன சொல்கிறாரா? என்ன சொல்கிறாரு? आपको मैंने बोला 2000 கேட்டேன், நீங்க ஏதாவது 1800 சொன்னீங்க, நான் 2000 கேட்டேன். 480 per person, then you was 6% I said. ஸோ ஓகே, அது பார்கெயின் போயிட்டுருக்கு. ஸோ ஷிகாரா ரைடு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, தயவு செய்து வந்தீங்க கப்பலாக வரீங்க ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா தயவு செய்து பார்கெயின் பண்ணுங்கள். லிட்ரலி ஹையாக இருக்குது. 4500 ரூபாய் சொல்லி 2000 ரூபாய் பேசி போகிற எங்கேதுக்கு யோசிச்சு பாருங்களேன். குறைக்க மாட்டானுங்க. ஸோ மறக்காமல் யாராவது வந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து பார்கெயின் பண்ணுங்கள். ஏன்னா காஷ்மீர் வந்து அந்தளவுக்கு வந்து சீப்பாக முடிக்கலாம் எல்லா இடத்துலையும். ஸோ இன்க்ளூடிங் ஃபுட்டு நான் சொல்கிறது, இன்க்ளூடிங் ஆக்டிவிட்டீஸு. ஸோ நாட் லைக் தட் இன் காஸ்ட்லி வே. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க காஷ்மீர் வந்து ரொம்ப சீப்பாக தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும் வரை. ஸோ ஷிகாரா ரைடுக்கு வந்து இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். ஸோ பை பை ஷிகாரா ரைட். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கைஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது வந்து சண்டே மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி சண்டே. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து காஷ்மீரில் மார்க்கெட்டில் நிற்கிறோங்க. ஸோ காஷ்மீர் மார்க்கெட்டு தான். இருங்க நான் என்னை காட்டாமல் நான் உங்களை காட்டுறேன். ஐ மீன் உங்கள் உள்ளே இருக்க இதை காட்டுறேன். ஸோ காஷ்மீரில் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குன்றதை உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறாங்க. பெட்ஷீட்லேருந்து, பிளாஸ்டிக் டப்லேருந்து, குட்டீஸ்க்கு வர ஜாக்கெட்லேருந்து நிறையா இருக்குது. ஸோ இங்கே ட்ராக்குமே அவ்வளோ சீப்பாக இருக்குது. ஜாக்கெட்ஸ்லாம் இன்னும் சீப்புங்க. இங்கே பாருங்கள், வீட்டுக்கு தேவையான அந்த மேட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேட்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஊர்லலாம் இல்லையாடா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் க்ராக்ஸ்லாம் இருக்குது. லெதர் டைப்பில் அவ்வளோ அழகாக இருக்குது. கிட்ஸுக்கெலாம் இங்கே பாருங்கள் குட்டி குட்டி க்ராக்ஸு. இதோட இங்கே பாருங்கள் மெயின் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தாங்க. அவங்க ஜிலேபி அது ஏதோ இன்னொன்று இருக்குது, பட் பேர் தெரியல. நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணால் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஜாக்கெட்ஸ் தாங்க ரொம்ப சீப்பு. அப்புறம் காஷ்மீர் ட்ரெஸ் இருக்குது அவங்களோடது, அது இன்னுமே சீப்பு மார்க்கெட்டில். What is this, biryani? I guess yes, biryani. No. So it's ஆமா. ஸோ இங்கே பாருங்கள், இதில் சாப்பிட்லாம் குபூஸ் அண்டு சிக்கன் மீட் அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் ஹைக்காக வச்சது. ஷூஸ்லாம் இங்கே ரொம்ப சீப்புன்னு நினைக்கிறேன். லெதர் ஷூஸ்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, நீங்கள் வந்து யாராவது நீங்கள் அங்கேருந்து வரீங்க அப்படின்னா, டெக்கத்லான் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஜாக்கெட் கூட வாங்கிக்கலாம். பட் ஜாக்கெட் ப்ரைஸ் என்ன ஏதுன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இங்கே வந்து வாங்குறதா நல்லா சூப்பராக கிடைக்கும். பாரு ஃபர் பாய், பார் இங்கே பாரு பாய் ஃபர்ரு எவ்வளோ கிலோ வட்டா?
அப்படின்னா பரவாயில்லடா ரியாக்ஷனை கம்மி பண்ணுங்கடா, ரியாக்ஷனை கம்மி பண்ணுங்கடா. கைஸ். இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்க ஜாக்கெட் எவ்வளோ தெரியுமா? 400 rupees தானாமா. இங்கே பாருங்களேன், இந்த இது ஆனால் டெக்கத்லான்லையும் நீங்கள் அவுட்டாக நான் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 rupeesங்க. சாரி 4000 rupeesங்க. இதெல்லாம் 400 ரூபா. குவாலிட்டியாகவும் இருக்குல்ல, நல்ல குவாலிட்டி இருக்கு, நல்ல குவாலிட்டி. 400 rupeesக்கு ஒர்த்து. ஸோ சண்டே மார்க்கெட், இது சண்டே மார்க்கெட்னால எப்பயுமே மார்க்கெட்டா? சண்டே மார்க்கெட் போல கைஸ், வேற மாதிரி இருக்கு. கிட்ஸுக்கு செம்மையா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. கிட்ஸுக்கு கிளாத்தும் நல்ல மெட்டீரியல் அல்டிமேட்டா இருக்கு, தரமா இருக்கு. இப்போ ஷால் டைப்லாம் இருக்கு, ஷாலு வேற மாதிரி இருக்கு பாரு. ட்ராக்லாம் இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. கிளாஸ் பாரு, இங்க பாரு. ஏய் இந்த கிளாஸ் தான் பாய். How much this one? 250. 250. ஹெல்மெட் போட்டு தான் இருக்கு. 250 தான்டா அது. 250 தான். நம்ம ஊர்ல அதிகம் தான். நம்ம ஊர்ல அதிகம்டா அது. எல்லாம் 250 தான் அது. ஒருத்தரா நமக்கே தேவைப்படும் அப்படியே நிறைய ரேட்ஸ் போகும். இங்க பாரு, லீவிஸ்னு போட்டிருக்கு. ஜாகர் இதெல்லாம் ஃபுல்லா ஜாகர் வைசஸ். ட்ராக். But this one, how much? 500. Only for 500. 500. 4. 500. Each one. Oh. அவன் 100 rupees அது 500. கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு மாதிரி தான் இருக்கு. ஸ்வெட்டருக்கு பஞ்சமே இல்லை. ஆல்சோ வந்து என்ன சொல்கிறது, இதுக்கு ஹுட்டீஸ்க்கும் பஞ்சமே இல்லை. நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் நீங்கள் நிஜமாகவே அங்கேருந்து மேனேஜ் பண்ணி இங்கே வந்துடலாம். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு இந்த விஷயம் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து ஜாக்கெட் வாங்கிக்கோங்க. 400 rupeesக்கு அது வந்து நிஜமாக உறுத்துங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் எங்கே வாங்குறது என்ன வாங்குறது தான் தெரில. ஸோ எங்களுக்குள்ள பிரச்சனைனா உண்மையிலேயே இது உண்மையான குவாலிட்டியாக நான் ஹெச்எம் போட்டிருக்கு, நைக்கி போட்டிருக்கு, அப்புறம் வந்து அடிடாஸ் போட்டிருக்கு, இதெல்லாம் போட்டிருக்கு. ஒரிஜினல் ப்ராடக்டாக தான் எனக்கு தெரியல. ஏன்னா 350 ரூபா 400 ரூபா 500 ரூபானா எந்த அளவுக்கு கட்டுன்றதான் எங்களுக்கு தெரியல. அவங்க அவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்க காஷ்மீரில். 1250. बहुत ज्यादा बोल रहे हो ना. 50 மீன்ஸ் how much? बड़ा साइज है क्या इस पे? அதான்டா எவ்வளோ வந்தது? बड़ा साइज है, नेक्स्ट साइज. அந்த மாதிரி தான் இருக்கு. खाली 50 रुपया, 100 में 200. 1500. இந்த ரெட் கலர் 1500 சொல்றாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான் அது இப்போதைக்கு. எங்கே திரும்பினாலும் ஜாக்கெட்டுங்க. நீ எங்கே திரும்பினாலும் ஜாக்கெட்டு, உல்லன் ஜாக்கெட்டு, க்ராக்ஸு, அப்புறம் வந்து இது வாங்கிக்கலாம், அது பேர் என்ன, ஜீனு, அப்புறம் அசல் உள்ளன் உள்ளே வச்சுருக்கிற உள்ளன் வந்து இது இருக்குது, அது பேர் என்ன, ஷார்ட்ஸு, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்சி காஷ்மீர் வந்து அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. ஒயிட் ஷர்ட் மிடில் ஏஜ் பண்ணுற மாதிரி. இது எங்கே திரும்பினாலும் ரேட்டு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. வேணுங்கிற ரேட்டுக்கு நீங்கள் அள்ளிட்டு போகலாம் காஷ்மீர் வந்தீங்கன்னா. ஸோ வெரி சீப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கெலாம் இருக்கிற ரொம்ப 300 அப்படின்னா 300 ரூபா அப்படின்றாரு. 300 ரூபா. நம்மளுக்கு ஓரளவுக்கு ஹிந்தி தெரியாது, பட் ஆனால் சும்மா கொஞ்சம் தெரியும். உண்மையிலே செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குங்க. வந்தீங்கன்னா எதை எடுப்பீங்க, எதை விடுவீங்க, எல்லா ரேட்டும் எல்லா கடையிலும் ஒரு மாதிரி சொன்னால் நீங்கள் எதை வாங்குறதே உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரியவே இல்லை. எதை நீங்கள் சம்திங் பழக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிடுவீங்களா இருக்கும். பட் பழக்கப்படலைன்னா ரொம்ப கஷ்டம். 300 அப்படின்னு கூப்பிட்றாரு. கார்த்தி பெரிய பட்ஜெட் போடுறான். ஆமாம் கார்த்தி, ஒயிட் ஷர்ட் மிடில் ஏஜ் மேன், உங்களுக்கு தேட விட்டுறாதீங்க. ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் பண்ணுறேன். பேக்லாம் கூட இருக்குது மக்களே. ஸோ பேகு, அடிடாஸு, ஃப்ளை ஹை, அப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்கை பேக்ஸு உண்மையிலே பிராண்டா இல்லை உனக்கு சும்மா வைக்கிறானுங்களா, அதான் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்படி தான் இருக்குமா இல்லை சண்டே காஷ்மீர் மார்க்கெட்டு? எனக்கு அதுவும் தெரியல.
ஓ நம்ம ஒரு ஸ்நாக் மாதிரி ஏதாவது ஸ்நாக்லாம் வச்சுருக்காங்க. நான் சொன்ன அடிக்கடி சாப்பிட்றாங்க குபூஸ் வச்சு. ஷூ இந்த டைப்லாம் சூப்பராக இருக்கு. ஏய் சேர் மவுண்டைன் சேர்ஸ் ஹை நைஸ். எல்லாருமே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி லென்த்தாக தான் போடுற மாதிரி தான் வரும். ஏன்னா டல் லேக் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட்டு ஃபுல்லாக சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன், அதையும் பார்த்துருக்கீங்க. நம்ம என்னெல்லாம் வாங்கினோம், என்னெல்லாம் சாப்பிட்டோம், என்ன பண்ணோன்றது இன்றைக்கி ஃபுல் டே வந்து காஷ்மீர் சீரீஸில் வந்து டே 1 உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். நீங்களுமே இதை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது தூரம் முடியலைங்க, இன்னும் நிறையா இருக்குது, பேச முடியல ஏன்னா ஃபுல்லு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆக போகுது. சன்னுமே ஆல்மோஸ்ட் வெளில போகிறாப்புல, வந்தது 2 மணி, ஆனால் போகிறது என்னமோ சீக்கிரமாக போகிறாப்புல. இதுக்கப்புறம் ரூமுக்கு போக வேண்டியதான். எங்களுக்குமே வந்து பேட்டரியில் ஃபுல்லாக சார்ஜ் டவுன் ஆகிட்டுருக்கு. அதனால் நான் வந்து ரூமுக்கு கிளம்புறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த என்ன சொல்கிறது காஷ்மீர் சீரீஸ் எல்லாருமே பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு உங்களை வந்து புது வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் நான் உங்கள் கோபிநாத். பாய் பாய், டேக் கேர். காஷ்மீர்லேருந்து நான் உங்கள் கோபிநாத். பை பாய்.